த்ரில்லிங்காக இருந்தது சார். நல்லா ப்ரோ மார்வல் மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மயிறு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ. அதுக்கு மூவி எனக்கு பிடிக்கல. ஒன் நல்லா இருக்கா, டூ நல்லா இருக்கா? ரெண்டும் ஈக்குவல் தான். ரெண்டும் என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் வந்தான். அவன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கே போயிட்டான். அவன் அந்த அளவுக்கு இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. யாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது நினைக்கிறீங்க? பிரியா பவானியா இல்லை, பிரியா பவானி ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் பற்றி சொல்லுமா? சாம்சியஸ் மியூசிக் கரெக்டாக மாதிரி அது நான் கவனிக்கல சார். ஆனால் நல்லா இருந்தது, மொத்தத்தில் நல்லா இருந்தது. படத்தை பற்றி சொல்கிறக்கே எதுவும் இல்லை ப்ரோ. பார்க்கவே முடியல ப்ரோ, உள்ள உட்காரவே முடியல ப்ரோ. படத்தில் டிக்கெட் ஃபுல்லாகவே டிமாண்டிக்கான ஷூ தான் ப்ரோ. அதிக புக்கிங் ஸ்டார்ட் ப்ரோ மார்வல் மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மயிறு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ. சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கான் ப்ரோ? உட்காரவே முடியல ப்ரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்துருந்தேன் ப்ரோ. உள்ள ரெண்டரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு சீன் கூட ஆப்டா இல்லையா பார்க்குறேன் ப்ரோ? எனக்கு ஒரு சீன் கூட பிடிக்கல ப்ரோ. என்னால் முடியல ப்ரோ. ஆரம்பிச்சு ப்ரோ. என்ன ப்ரோ சார் உங்களுக்கு படத்தில் பிடிச்சிருக்கு? எனக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. பேய் வருதா படத்தில்? நல்லா இல்லை. என்ன பிடிக்கலையா படம்? பிடிக்கல. ஏன் என்ன பிடிக்கல படத்தில்? ஆர்டர் இல்லையா? இது இல்லை எதுவுமே சவுண்டு நல்லா இல்லை. அதுக்கு மூவி எனக்கு பிடிக்கல. நிறைய புக்கிங் ஆயிடுச்சா? இன்னைக்கு தான் நிறைய புக்கிங் இந்த படம். அது நேற்றுக்கா இன்னும் முந்தா நாள் தானே. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் கூட எதுவுமே இல்லையா? பேய் பயமுறுத்துற சீன் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? என்ன பிரதர் உங்களுக்கு படத்தில் பிடிச்சிருந்தது? ஆழம் நல்லா இருக்குண்ணா. கதை எதனா இருந்ததா பிரதர்? நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஸாக இருக்கும், போய் பாருங்க. நல்லா ஒர்க் அவுட் இருக்குது. ஒன் நல்லா இருக்கா, டூ நல்லா இருக்கா பிரதர்? ரெண்டும் ஈக்குவல் தான். ரெண்டும் இதில் யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க? அருள்நிதியா, பிரியா பவானி? அருள்நிதி. ஆக்சுவலி மியூசிக் பற்றி சொல்லுங்கள். மியூசிக் ஓகேண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் தெரியல பெருசாக அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை. ஆமாம், அளவுக்கு இல்லை. சரி, டிமாண்டி காலனி பார்ட் 2. ஸோ பார்ட் 3க்கும் வந்து லீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ சொல்லப்போனால் வந்து கொலையை வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டு தான் வச்சுட்டு தான் பார்க்கணும். அந்தளவுக்கு வந்து இருந்தது. என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் வந்தான். அவன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கே போயிட்டான். அவன் அந்தளவுக்கு இருந்தது. செகண்ட் ஹாஃபும் வந்து நல்லா தான் இருந்தது. அது குறைலாம் சொல்ல முடியாது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபிலிம் தான். உங்களுக்கு பார்ட் 1 பிடிச்சிருந்ததா, பார்ட் 2? பார்ட் 1 பிடிச்சிருந்தது. பார்ட் 1 நான் பார்ட் 1 வந்து அது அன்எக்ஸ்பெக்டடாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆனதுனால நம்ம எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தோம். பட் அது கிட்டத்தட்ட அதே ஒரு 2 வாட்டி பார்த்தேன். இதுவும் நான் இப்போ 2வது வாட்டி வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ஃபிலிம் முடிச்சிருக்கலாம் தோணுச்சா, இல்லை 3 வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? பார்ட் ஆக்சுவலாக பார்ட் 2ஓட கூட முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் இது ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக 3 மேபி அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேரக்டரு. ஸோ அதனால் மேபி பார்ட் 3க்கும் வந்து லீடு கொடுத்து அவர் முடிக்கிற மாதிரி வச்சுருக்காரு. ஆக்சுவலாக சின்ன சின்ன டேரக்டர்லேயே நல்ல டேரக்டரில் இவரும் ஒருத்தர். ஸோ அதுதான். ஸோ அதுவும் சஞ்சு சாம்சங் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லர் படத்துக்கெலாம் சஞ்சு சாம்சங் தான் பிஜிஎம். வேறு லெவலு. சாம்சியஸ் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்தது பிஜிஎம். அதான் எனக்கு ரொம்ப வந்து கைதிக்கு அப்புறம் அவரை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சாம. ஸோ இதுலேயும் வந்து அதான் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்தெல்லாம் அப்படியே அள்ளு விடுது. ஸோ அந்தளவுக்கு வந்து எடுத்துருக்காரு. படம் 2.5 மணி நேரம் உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரியான ஃபீல்? லேக் வந்து இல்லைங்க, லேக் ஆகலை. லேக்லாம் ஆகலை. சூப்பராக போகுது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆர்ஆர் இருக்கா, செகண்ட் ஹாஃபில் ஆர்ஆர் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பயங்கரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது ரெண்டுத்தையும். பட் அதாவது பார்ட் 2னா இதுதான் பார்ட் 2. ஸோ அந்த மாதிரி வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது. ஆமாம், பார்ட் 2ல். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாலாம் ஒரு படம் வந்தது. அது அவ்வளோ பெரிய டேரக்டர், அவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2ல் வந்து ஜிகிர் தண்டாக்கு அப்புறம் இது வந்து சரியான ஒரு பார்ட் 2. நல்ல ஒரு கம்பேக் மாதிரி இருக்குது. எவ்வளோ ரேட்டிங் தெரியும்? அவுட் ஆஃப் 5 4 தாராளமாக.